இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ டைம் பாருங்கள் 7:47. இப்போ தான் பஸ் ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு. அக்செப்ட் பண்ணிடலாம். கால் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. ஹலோ மேம், ஸ்விக்கிலேருந்து மேம் லொக்கேஷன் வந்துட்டேன். இது வரைக்கும் நம்ம 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 190 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆப்பில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகல. நான் வேற எங்கேயே இருக்கிற மாதிரி காமிக்குது. ரீச்டு கொடுத்தாலும் எனக்கு ஆக மாட்டேது. நம்ம 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி 387 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன். இப்போ மொத்தம் அவங்க 5 ட்ரை பண்ணுவாங்க சப்போர்ட் டீம்லேருந்து கஸ்டமருக்கு. ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வெளியே இருக்கு. கரெக்டாக ஸ்விக்கி கார்பரேட் மைண்ட் பாருங்க. 42 ஆர்டர் முடிக்கிறப்ப 2500 ரூபா வர மாரி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் 41 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்து தான் இந்த 45 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே கஷ்டம். எனக்கு சீரியஸாகவே ரொம்ப கழுத்துலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கால் முட்டி வந்து ரொம்ப வலி எடுத்துச்சு. சரி, இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஃபுல் டே ஓட்டுறோன்ற முடிவோட வந்து இன்னைக்கு ஓட்டியிருக்கேன். சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக சுகி ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றதை பார்க்கலாமா வாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்குமே வழக்கம் போல் நம்ம ஸ்விக்கி டெலிவரி ஜாப் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 2026 சண்டே. அதனால் நம்ம ஃபுல் டைமாக வந்து இன்றைக்கி ஸ்விக்கி டெலிவரி ஜாப் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா 42 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 2500 வரைக்கும் கேரண்டி ஆஃபர் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்விக்கியில் வந்து ஷிஃப்ட் புக் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லா ஷிஃப்ட்டுமே புக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ஓட்ட தான் போகிறோம். ஸோ அதனால் எல்லா ஷிஃப்ட்டுமே புக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன்லைன் போயிடலாம். ஓகே, கரெக்டாக நம்ம 7:28 ஆன்லைன் வந்தாச்சு. இப்போ 15 ரூபா சர்ச்சிருக்கு. பார்க்கலாம், ஆர்டர் தான் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ டைம் பாருங்கள் 7:47. இப்போ தான் பஸ் ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு. அக்செப்ட் பண்ணிடலாம். பஸ் ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். பஸ் ஆர்டர் டெலிவரி பண்ண கால் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. ஹலோ மேம், ஸ்விக்கிலேருந்து மேம் லொக்கேஷன் வந்துட்டேன். ஓகே மேம், ஓகே வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது கரெக்டாக. அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவோம். கத்திரிக்காய் கேபிஎஸ் ஆண்டை வந்து வெயிட் பண்ணுறான். பார்க்கலாம் ஏதாவது ஆர்டர் வருதா இந்த ஹோட்டல்லேருந்து அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டருமே ரிசீவ் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு. ரீச்சிடும் கொடுத்துடலாம், ஏன்னா நம்ம அங்கே தான் நிற்கிறோமே. 2வது ஆர்டர் டெலிவரி கொடுக்க லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு. கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணுறேன். 2வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20. அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறேன். அடுத்த ஆர்டர் வரணுன்னா நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் போனால் தான் ஆர்டர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3வது ஆர்டருமே ரிசீவ் ஆகிடுச்சு. நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் இங்கே இருக்கும்போதே நம்மளுக்கு ஆர்டர் வந்துடுச்சு. பிக்கப் பண்ண போக வேண்டியதான் வாங்க. 3வது ஆர்டர் பிக்கப் பண்ண ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ஆர்டர் இன்னும் ரெடி ஆகலை. 3வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. டெலிவரி பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3rd ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:40. அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறான். இப்போ நம்மளுக்கு 4th ஆர்டருமே ரிசீவ் ஆகிடுச்சு. பிக்கப் பண்ணிடலாம். சேம் ஹோட்டலில் தான், இப்போ பிக்கப் பண்ண ஹோட்டல்லே தான் திரும்பவும் ஆர்டர் வந்திருக்கு. அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபுட்டுமே ரெடியாக இருக்குது, வாங்க சீக்கிரமாக போகலாம். 4th ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. 4th ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 ரூபா கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5வது ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அக்செப்ட் பண்ணிடலாம். 5வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ 5th ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15 தான் ஆகுது. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 ரூபா கிடச்சிது. இது வரைக்கும் நம்ம 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 190 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் லாகின்ல இருந்திருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 8வது ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. அக்செப்ட் பண்ணிடலாம். 8th ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:20. 8வது ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 9வது ஆர்டருமே ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ அதை பிக்கப் பண்ண தான் போகணும். இப்போலாம் வாங்க. இந்த 9th ஆர்டர் பிக்கப் பண்ண ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன். ஆனால் ஆப்பில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகலை. நான் வேறு எங்கேயே இருக்கிற மாதிரி காமிக்குது. ரீச்சுட்டு கொடுத்தாலும் எனக்கு ஆக மாட்டேது. பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுமே நான் வந்துட்டேன் கரெக்டாக. இருந்தாலுமே வந்து இது கரெக்டாக அப்டேட் ஆகலை. லோடிங்லேயே தான் இருக்குது. அப்டேட் ஆக மாட்டேது. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆனால் வந்து ஆர்டர் டிலேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்ப அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த இஷ்யூ சரியாயிடுச்சு. கரெக்டாக நானே வந்து ரீச்சுட்டு கொடுத்துட்டேன். ரீச்சுட்டும் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம 9வது ஆர்டர் பிக்கப்பும் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:39. நம்ம அந்த 9வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டருமே ரிசீவ் ஆகிடுச்சு. 10வது ஆர்டரு அக்செப்ட் பண்ணிடலாம். 10வது ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:53. நம்ம 10வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி 387 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 24 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம். 11வது ஆர்டரு ரிசீவ் ஆகிடுச்சு. அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு. 11th ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. 11வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:20. இப்போ தான் நான் காலையில் சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சேன். ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறேன். ஆர்டர் வந்தால் நம்ம பிக்கப் பண்ண போக வேண்டியதான். பார்க்கலாம். 12வது ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 12th ஆர்டர் வந்து டெலிவரி கொடுக்க லொக்கேஷன் வந்துட்டேன். பட் ஆனால் அந்த லொக்கேஷனில் கஸ்டமர் இல்லை. கால் பண்ணாலும் ரீச் ஆகலை, எடுக்க மாட்றாங்க. இப்போ நான் வந்து சப்போர்ட்டிங் தான் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்பயுமே எடுக்கலாம், அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ சப்போர்ட் டீம்லேருந்து ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ண மாட்டாங்க, மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11:37 ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் ஆகிடும். எப்படியா இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து செக் பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன். இப்போ மொத்தம் அவங்க 5 ட்ரை பண்ணுவாங்க சப்போர்ட் டீம்லேருந்து கஸ்டமருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி சைட்லேருந்து 4 ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போ 5வது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே கஸ்டமர் வந்து கால் பிக் பண்ணல. ஸோ இந்த ட்ரை அவங்க முடிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு தான் கால் பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்து 5வது ட்ரை பண்ணும்போது பிக் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட நம்ம டெலிவரியும் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. 13வது ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. நம்ம இந்த 13வது ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு 25 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டரே கொடுத்தாங்க. 14வது ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 15வது ஆர்டரு ரிசீவ் ஆகிடுச்சு. அக்செப்ட் பண்ணிடலாம். 15வது ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:28. 15வது ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 751 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு அடுத்த ஆர்டருமே ரிசீவ் ஆகிடுச்சு. அடுத்த ஆர்டருமே பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டரு. வாங்க பிக்கப் பண்ண போகலாம். அந்த 2 ஆர்டருமே பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:44. நம்ம 20வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. நம்மக்கிட்ட இன்னொரு ஆர்டர் இருக்குது, அதையுமே டெலிவரி கொடுக்கணும். இப்போ நம்ம 21வது ஆர்டரும் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:54. இந்த 2 ஆர்டருக்குமே சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ வந்தது பார்த்தீங்கன்னா 136 ரூபா வந்தது. இது வரைக்கும் நம்ம 21 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1146 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் 26 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம்.
இப்போ நம்ம 25வது ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:05. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1329 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 8 மணி நேரம் 8.5 மணி நேரம் கிட்ட நம்ம லாகின்ல இருந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:52. நம்ம 26வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 44 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வெளியே இருக்கு. நம்ம திரும்ப ஜோனுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 30வது ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45. இது வரைக்கும் 30 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1633 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 17 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம். இப்போ நம்ம 40வது ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:37. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2174 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 40 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ நேரம் நம்ம லாகின்ல இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:26. நம்ம 42வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 43வது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணதுக்கு வந்திருக்கோம் ரெஸ்டாரண்ட்டு. இன்றைக்கி ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா 42 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 2500 ரூபா மினிமம் கேரண்டி இருக்குது. அதை அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஓடிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. கரெக்டாக ஸ்விக்கி கார்ப்பரேட் மைண்ட் பாருங்கள். நம்ம கரெக்டாக 42 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி பிடிச்சோம். நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2294 ரூபா வந்தது. ப்ளஸ் வந்து இன்சென்டிவ் வந்து ஒரு 220 ரூபா வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2514 ரூபா. கரெக்டாக அந்த 42 ஆர்டர் முடிக்கிறப்ப 2514 ரூபா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு சப்போஸ் கம்மியாக கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு 2200 300 ரூபா அப்படின்ற மாதிரி கிடச்சிருந்தது அப்படின்னா ஸ்விக்கி சைட்லேருந்து அந்த 2500 ரூபாய்க்கு எவ்வளோ அமௌண்ட் குறையுதோ அந்த அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க. நம்ம 2200 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்விக்கி சைட்லேருந்து ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வரும். ஆனால் கரெக்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா 42 ஆர்டர் முடிக்கிறப்ப 2500 ரூபா வர மாரி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம 44வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:50. இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தால் அதை மட்டும் பண்ணிவிட்டு போகலான்னு இருக்கேன். சப்போஸ் 10 நிமிஷத்துக்குள்ளே எதுவும் ஆர்டர் வரல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆர்டர் வந்தது. ஸோ அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 45வது ஆர்டரு பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் கிளம்புறோம். இப்போ நம்ம 45வது ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11:13 ஆகுது. இப்போ நான் ஆஃப்லைன் போட்டேன். இதோட நான் வீட்டுக்கு தான் கிளம்புறேன். இன்றைக்கி டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 45 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம். 45 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கான ஏர்னிங்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2515 ரூபா நம்மளுக்கு கிடச்சிது. ப்ளஸ் அது கூட இன்சென்டிவ் வந்து ஒரு 220 ரூபா வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2735 ரூபா தான் நம்மளுக்கு கிடைச்ச ஏர்னிங்ஸு. அதில் பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு இன்றைக்கி பெட்ரோல் போட்டாச்சு. அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2185 ரூபா தான் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச ஏர்னிங்ஸு. நம்ம இன்றைக்கி எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் 41 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்து தான் இந்த 45 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே கஷ்டம். எனக்கு சீரியஸாகவே ரொம்ப கழுத்துலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கால் முட்டி வந்து ரொம்ப வலி எடுத்துச்சு. சரி இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ஃபுல் டே ஓட்டுறோன்ற முடிவோடு வந்து இன்றைக்கி ஓட்டியிருக்கேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.